ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம்னா, நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு விருந்துக்கு போக போகிறோம். போங்க. ஆக்சுவலாக என்ன விருந்துன்னா, ரீசெண்டாக எங்கள் கிளாஸ்மேட் என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆச்சு. ஸோ அவங்க தான் இன்னைக்கு விருந்துக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. தென் இதுதான் என்னுடைய அவுட்ஃபிட் இன்னைக்கானது. ஆக்சுவலாக இது ரொம்ப பழைய ட்ரெஸ்ஸு, ஆனால் போட்டாலும் நல்லா தான் இருக்குன்னு போட்டுக்கினேன். அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன ட்ரெஸ் போடுறாங்கன்னு பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட். ஆக்சுவலாக இப்போ காலேஜ்க்கு எங்கள் டேடி தான் என்னை ட்ராப் பண்ணுறாரு. நம்ம அங்கேருந்து ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து போவோம். ஆக்சுவலாக எதில் போகிறோம், எப்படி போகிறோன்னு எங்களுக்கே தெரியாது. அங்கே போய் தான் நம்ம பிளான் பண்ண போகிறோம். அங்கே பார்க்கலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி மழை வந்துட்டுருக்கு. நான் எங்கேயாச்சும் போனோன்னா தான் எல்லாமே வரும். காலேஜ் ரீச் ஆகிட்டேன். ஆனால் எல்லோரும் என் ஃப்ரெண்ட்ஸ் மழை வந்துட்டுருக்குன்னு ஹாஸ்டல்லே இருக்காங்க. அதனால தான் நான் கூப்பிட்டேன். ஸோ இப்போ எல்லோரும் வராங்களாம். வரட்டும், எல்லோரும் நான் காமிக்கிறேன் எப்படி இருக்காங்கன்னு. நார்மல் டேஸ்லலாம் காலேஜே ஃபுல்லு க்ரௌடடாக இருக்கும். இன்னைக்கு சண்டேன்னு யாருமே இல்லை, காலியாக இருக்குது காய்ஸ். இப்போ என்ன டிசைட் ஆயிருக்குன்னா, நாங்கள் எல்லாருமே காரில் போக போகிறோம். அதுவும் ஓலா இல்லை, எங்கள் கிளாஸில் ஒரு பையன் கார் எடுத்துகிட்டு வரானா. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நியர்லி 10 people போகணுன்னு இருந்தோம். அதில் வந்துட்டு சில பேர் இன்றைக்கி சண்டேன்றதுனால சர்ச்சுக்கு போயிட்டு வருவாங்க, அவங்க வேறு ரூட்டில் வருவாங்களாம். நாம் வந்து வெறும் ஒரு 6 people காரில் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். ஆக்சுவலாக என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டுருக்காங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இருங்க. இந்த 2 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இப்போது ஆக்சுவலாக காரில் போகிறோம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பெட்ரோல் போட எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது போயிருக்காங்களாம். அவங்க வந்த உடனே நான் வீடியோ எடுக்கிறேன். ஆக்சுவலாக எங்களுக்கு எல்லாம் தோணை வந்து ஒருத்தர் காமிக்கிறேன். இதோ இவரு தான், எங்கே போனாலும் கூட வந்துகிட்டே இருப்பார். இந்த பொண்ணு தான் எங்கள் கூட்டத்தில் சம்மந்தமே இல்லாத மாதிரி வந்திருக்கா. गाइस एक्चुअली நாமெல்லாம் கொஞ்சம் ட்ரெடிஷனலா வந்திருக்கோம். ஆனா இந்த பொண்ணு மட்டும் பாருங்க, ஆட் ஒன் அவுட். ஆமா, எப்ப பார்த்தா நார்மலாவே ஜீன்ஸ் போட்டு தான் இருப்பா. இன்னைக்கு she is our class tomboy. It's not tomboy, I'm comfortable, my legs are paining after leg day, that's why I'm wearing. இந்த பொண்ணு ஜிம்முக்கு போறாளாம், அது இங்க ரெஜிஸ்டர் பண்றா. சோ நம்ம ஃபைனலா இப்ப காருக்குள்ள என்டர் ஆயிட்டோம். இவ்வளோ பேர் இறுக்கி அடிச்சு உட்காந்துருக்கோம். எல்லாருமே உட்காந்துருக்கோம். இவன் கிளாஸ் பையன் கார் ஓட்டிட்டு இருக்கான். ஏன் அப்படி லூஸ் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கா? லைட்டா சரி நம்ம இருக்கா பண்ணா பட்டுனி எங்கயாச்சும் விட்டுனா அவ இருக்கிற சைடு போட்டு அப்படி. இப்போ எல்லாரும் பாட்டு போடுவாங்க, நாமளும் கேட்கலாம் வாங்க. குள்ளமா இருக்காது என்ன மடியில உட்கார வச்சுட்டாங்க. ஃபேமிலி கூட போனாலும் இதே தான், ஃப்ரெண்ட்ஸ் கூட போனாலும் இதே தான். பெங்காலி ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் பாட்டு பாடுவா. வாட் இஸ் தேடா மெல்ல மூச்சு கல்ல
இங்கே பந்தக்காலெல்லாம் போட்டிருக்காங்க. இவங்க தான் கல்யாண பொண்ணு. ஸோ நம்ம எல்லாரும் இவங்க வீட்டுக்கு வந்துட்டோம். எல்லாரும் மூஞ்ச மடிக்கிறாங்க. ஆல்ரெடி நிறைய பேர் வந்துட்டாங்க. இப்போ நம்ம சாப்பிட போறோம் guys. Forcefully doing all this. விதவிதமா இருக்கு. நான் சாப்பிடும் போது காமிக்கிறேன் guys. ஹாய். One eternity later. அப்பா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி கடைசியில இப்பதான் நம்ம சாப்பிடவே உட்காந்துருக்கோம். அதுவும் நாங்க கேர்ள்ஸ் மட்டும் தான் 3 பேர் இங்க. பாய்ஸ் வேற எங்கேயோ போயிட்டாங்க. ஒன்னொன்னா வரட்டும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்க என்னென்ன இருக்குன்னா களி, போட்டி, மட்டன். இது பாதிக்கு பேரே தெரியல எங்களுக்கு. 5 minutes later. ஸோ பொண்ணு கூட போட்டோ எல்லாம் எடுத்துட்டு நம்ம கிளம்புறோம் guys. ஸோ காய்ஸ் நான் ஃபைனலாக வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.